2025 அண்ட் 2026க்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிரேக்கிங்காக பார்க்கப்பட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டாக்ஸ் ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து 7 lakhs வரைக்கும் நீங்கள் இயர்லி இன்கம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டாம்ன்ற சினாரியோ இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஸ்லாபை 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு நோட்டபுளான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் 12 lakhs ஏர்ன் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 rupees நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க, விச் இஸ் 100% உங்களோட டாக்ஸை சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம உள்ள பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நோ டிடிஎஸ் ஃபார் ஹவுஸ் ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஹவுஸ் ரெண்ட்டுக்கான டிடிஎஸ் பே பண்ணுறதுக்கான லிமிட்டையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு ரிஃப்ளெக்ட் மணி சேனல். இங்கே ஃபினான்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட், மணி சம்மந்தமான நிறைய டிப்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் பற்றி முக்கியமான சில விஷயங்கள் அண்ட் பாயிண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேஷனலைசேஷன் ஆஃப் டேக்ஸ். அதாவது டேக்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையாக்கப்படும், காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக்கப்படும். நீங்கள் வந்து ஆடிட்டர்ட்டையோ இல்லை வந்து ஒரு அக்கௌண்ட்டையோ போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே எல்லாரும் இந்த டேக்ஸை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் அதுக்கான பில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, 60 years ஆஃப் இன்கம் டேக்ஸ் லா வில் பி சேஞ்ச்ட். 60 வருஷமாக இருக்கக்கூடிய வருமான வரி சட்டத்தை நாங்கள் வந்து மாற்றப்போகிறோம் அப்படின்றதையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். மூணாவது ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் ரிட்டர்ன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான பீரியட் பார்த்தீங்கன்னா 2 years இருந்துச்சு. அதுக்கான 2 years பீரியடை வந்து இப்போது 4 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது டேக்ஸ் பேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில டைம் டெட்லைனை மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். இதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ 2 years இருக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு டேக்ஸ் பேயர்ஸ்க்கு. இப்போது டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் என்னென்னா, அது இன்னும் 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ மொத்தம் 4 years இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. முக்கியமான பிரேக்கிங் விஷயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது 7 lakhs இருந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இயர்லி இன்கம் வந்து நீங்கள் 7 lakhs டேக்ஸ் பேயர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டேக்ஸுமே கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் போன டேக்ஸ் ரெஜிமேல இருந்தது. இதை வந்து இந்த டேக்ஸ் ஸ்லாபை இப்போ 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேக்ஸுமே கட்ட தேவையில்லை. டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ரிலீஃப். இது மிடில் கிளாஸ்க்கு, அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க மாதம் அப்படின்னா அவங்க டேக்ஸே கட்ட தேவையில்லை அப்படின்றது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்ல. அண்ட் 4 lakhsலேருந்து 8 lakhs நம்ம ஏர்ன் பண்ணுறோம் இருந்தால் இவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்லாப்பில் வருவீங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் இந்த 12 lakhs ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னாங்க. ஒரு 3 இன்கம் கிளாஸ்க்கு, அதாவது நீங்கள் 12 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க, 18 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 20-25 lakhs ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை மிச்சப்படுத்துவீங்க அப்படின்றதுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு டாக்ஸ் பேயர் வந்து 12 lakhs வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஓல்டு ரெஜிமே படி நீங்கள் டாக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபா நீங்கள் பே பண்ணியிருக்கணும். இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதன் மூலமாக 80,000 ரூபாய் டாக்ஸ் பேயர் மிச்சப்படுத்துகிறாங்க. விச் இஸ் 100% ஈக்குவலண்ட்டாக மிச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் ஒருவேளை நீங்கள் வந்து 18 lakhs உங்களுடைய இயர்லி இன்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வந்து மிச்சப்படுத்தலாம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிமே படி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா 70,000 rupees பே பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமே படி கிட்டத்தட்ட 70,000 rupees மிச்சப்படுத்துகிறோம். அது 30% நம்ம மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் 25 லட்சம் வந்து உங்களுடைய இயர்லி இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1,10,000 rupees வந்து சேவ் பண்ண முடியும் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமே படி. அண்ட் இது வந்து ஈக்குவல் டு 25% மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டாக்ஸ் பேயர்ஸ்க்கு உண்மையாலுமே, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசியாக நீங்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, இதில் கடைசியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸாக இருக்குது. இந்த மாதிரி டேக்ஸ் ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை பர்சன்டேஜ் கம்மி பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ண நிறைய டேக்ஸ் கட்ஸாக இருக்கட்டும், இதன் மூலயமா கவர்மெண்ட் வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கடைசியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The government expects to forego 1 lakh crore in revenue due to these tax cuts. And indirect taxes மூலமா கிட்டத்தட்ட 26,000 crores வந்து லாஸ் ஆகுது. அதாவது இனிமேல் வர வேண்டிய பணம் வந்து நாங்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி, மக்களுக்கு நல்லது போய் நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி ஃபினிஷிங்கில் முடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நோ டிடிஎஸ் ஃபார் ஹவுஸ் ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். என்னென்னா,
ஒரு வருஷத்துக்கு நீங்க 2.4 லேக்ஸ்க்கு மேல நீங்க வந்து ஹவுஸ் ரெண்ட்ஸ் பே பண்றீங்கன்னா, நீங்க வந்து டிடிஎஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 6 லேக்ஸா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்குபைடு ஹோமா இருந்தாலும், அது ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் ஒரு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து அது 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹோமா இருந்தாலும் அந்த எக்ஸம்ஷன் குடுத்துருக்கோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி என்னன்னா, மிடில் கிளாஸ்க்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா வருஷத்துக்கு நம்ம ஒரு 10,000 15,000 நம்ம ரெண்ட் எடுத்தாலுமே கூட எப்படி இருந்தாலும் 2.4 லேக்ஸ்க்குள்ளார தான் நம்ம ஒரு டாக்ஸ் லாப்ல வருவோம். பட் 6 லேக்ஸ் அப்படின்றது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரிலீஃபான ஒரு விஷயம்ங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரேக்கிங்கா பேசப்பட்டுச்சு. ஒண்ணு வந்து இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் உயர்த்தினது அண்ட் இன்கம் டாக்ஸ் இந்த பேட்டர்னுக்குள்ள வரவங்களுடைய பெர்சன்டேஜ் கம்மி பண்ணது. 2வது விஷயம் டிடிஎஸ் பே பண்ணணும் இல்லையா ஹவுஸ் ரெண்ட்டுக்கு, அதை வந்து லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. இது 2ம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பிரேக்கிங் விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் எக்கனாமிஸ்ட் பொருளாதார நிபுணர்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸுமே இதை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அண்ட் மக்களுக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கிறதா வந்து நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்னா இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்ம இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம ரிஃப்ளெக்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபினான்ஷியல் டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மணி பற்றின நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.